ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம மீனா பயங்கர பதட்டத்திலே இருக்காங்க, ஒரு மாதிரி பயத்திலே இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி சத்தம் போட்டு நீங்கள் இருக்கக்கூடாது போன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அவங்க நினைப்பாவே தான் இருக்குது. பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம மீனா வந்து அந்த நினப்பிலே இருக்காங்க, ஒரு பயத்திலே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ணாமலை சொன்னதை கவனிக்காமவே இருக்காங்க. நம்ம விஜயா இருந்துட்டு, ஏய் மீனா, என்னடி என்னடி நினப்பில் இருக்க நீ? அவர் அத்தனை டைம் சொல்லிக்கிட்டு இருக்காரு பூஜைக்கு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு, நீ என்னடானா திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு எங்கேயோ மேலே விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா கோவப்படுறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, மீனா என்னாச்சு மீனா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த வந்து உன்கிட்ட கத்துனாங்களே அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கியா? என்ன மீனா, நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினச்சேன். ஒரு டைமு ஸ்ருதிக்கு ஒரு பிரச்சனை வரப்போ நீ செங்கலெல்லாம் எடுத்து இட்டு அந்த ஒரு 4-5 ரவுடி பசங்களை துரத்தி விட்ட. அப்படிப்பட்ட வீரமங்கையா இதுக்கெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்க? என்ன மீனா நீ? ஏங்க சும்மா இருங்க, அது வேற இது வேற. என்ன மீனா, எல்லாம் ஒன்று தான். நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினச்சேன், இதுக்கெல்லாம் பார்த்து நீ பயந்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவை முத்து சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, எங்க நம்ம வேணா நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, என் மனசு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, என்னடி நிறைய வேலை இருக்கும் இங்கே, தீபாவளி அதுவுமா எங்கள் மேலே வேலையை சாட்டி விட்டுட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறியா? இங்கே பார், அது மட்டும் நடக்கவே நடக்காது, நீ இங்கே தான் இருக்கணும், மொத்த வேலையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி இருந்துட்டு, விஜயா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? அவள் தான் எதையோ நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கா, அவளை போயிட்டு இப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்க, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. மீனா, என்னம்மா ஏம்மா இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பாட்டி, எனக்கு என்னமோ இங்கே இருந்தால் ஏதோ ஒரு தப்பாக நடக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அந்த ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கத்துனாங்க, நீங்கள் இருக்கவே கூடாது, நீங்கள் இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே சமயம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இங்கே இருக்கிற வரைக்குமே கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆபத்து வருமோன்னு எனக்கு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. நானும் அவரும் மட்டும் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நீங்கள்லாம் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா கிட்ட மற்றவங்க கிட்டலாம் நம்ம மீனா சொல்லவும், உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இங்கே இருந்தால் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குங்க, தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்களேன், அவங்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரட்டும் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு பயம்தான், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை தாங்கிக்கூட சக்தி எனக்கு இல்லவே இல்லைங்க, ப்ளீஸுங்க, எனக்கு என்னவோ தப்பாக நடக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவுமே, அப்பா அதான் மீனா இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல, அவளுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, சரி நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கப்பா, தீபாவளியெல்லாம் நம்ம அங்கே கொண்டாடிக்கலாம், பட்டாசு எல்லாமே நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் இருந்துட்டு, என்னடா நீ உன் பொண்டாட்டியும் நைஸாக நழுவலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ரோகிணி இருந்துட்டு, மனோஜ் சும்மா இரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்போ நம்ம ரோகிணி சொல்கிறாங்கன்னா, ரோகிணி தான் இதை ஏற்பாடு பண்ணதே, அதாவது மீனாவையும் முத்துவையும் எப்படியாவது இங்கேருந்து அனுப்பிட்டோம் அப்படின்னா அப்பாவுக்கு நம்ம திதியை நல்லபடியாக கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அந்த மனநிலை சரியில்லாத மாதிரி ஒருத்தவங்க வந்து நம்ம மீனா கிட்ட கத்துனாங்களே, அவங்கள ரெடி பண்ணதே நம்ம ரோகிணி தான். இப்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டாளுங்களை நம்ம ஈஸியாக ஏமாற்றிட்டு எப்படியாவது அப்பாவுக்கு திதி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே நம்ம மீனாவுமே போகலான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ முத்துவுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு, நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் பூஜைக்கான ஏற்பாடை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மீனா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இப்போ மீனாவும் முத்துவும் இப்போது அந்த ஒரு மாதிரி மனநல சரியில்லாத மாதிரி இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு ரோட்டில் நின்று ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்றைக்கி ஒரே நாளில் 10,000 ரூபாய் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சொல்கிற, ஒரே நாளில் 10,000 ரூபாய் எப்படிடா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே இங்கே மீனாவும் நம்ம முத்துவும் நின்று கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு, அவன் தானே என்ன பயன்படுத்தினா, அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே போகவே எனக்கு பயமாக இருக்குங்க, மீனா வா மீனா, இந்த வழியை தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கப்போ இங்கே அந்த அதாவது மனநிலை சரியில்லாதவங்க வந்து பேசுகிறாங்க. இப்போது நான் பைத்திய மாதிரியே நடிக்க சொன்னாங்கடா, ஒருத்தவங்கள நல்லா பயன்படுத்த சொன்னாங்க, நானும் அதுக்கு தகுந்த மாதிரி
நல்லா பயம்படுத்தி இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நல்லா மிரட்டி விட்டுட்டேன். அவங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்க தான், அந்த உங்கள் பேர் கூட ரோகிணி, அவங்க தான் எனக்கு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க. நான் சொல்கிறத செஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக 10,000 உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே மீனான்றவங்கள நான் நல்லா பயம்படுத்தி விட்டுட்டேன். நான் பண்ண பயத்தில் அவங்க கண்டிப்பாக இந்த ஊரை விட்டே கிளம்பியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் அதாவது அந்த மீனாவும் அவங்க புருஷனும் ஊரை விட்டு கிளம்புனாதான் அவங்களுக்கு ஏதோ இங்கே வேலை ஆகணுமா. அதனால தான் அதுக்காக தான் என்னை நடிக்க சொன்னாங்க. நானும் நல்லபடியாக நடித்து முடிச்சிட்டேன்டா. 10,000 ரூபாய் நான் சொலையாக வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே இங்கே நம்ம மீனா வந்து காது கொடுத்து கேட்டுடுறாங்க. ஏங்க இதெல்லாம் ரோகிணியோட செட்டப்புங்க. ரோகிணி ஏதோ ஒரு திருட்டு வேலை இங்கே பார்க்க போகிறாங்க. அதனால தான் என்ன இங்கேருந்து கிளம்ப வைக்கணும்னு நினச்சிருக்காங்க. நீங்களும் நானும் அங்கே இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க திருட்டு வேலையை பயம் இல்லாமல் பண்ணுவாங்க போல். அதுக்காக தான் இப்போது இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. எங்க அவனை பிடிச்சுங்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி என்ன திருட்டு வேலை பண்ண போகிறாங்கன்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருமி நான் உடனே பிடிக்கிறான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு டேய் என் பொண்டாட்டியே மிரட்டினது நீ தானடா, எதுக்காகடா, யார் சொல்லிடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க இருந்துட்டு நான் யார் சொல்லி செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பவும் 4 அடி அடிக்கவும் அந்த நம்ம ரோகிணியை ஏற்பாடு பண்ண அந்த ஆள் வந்து எல்லாத்தையுமே இங்கே நம்ம முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க ஏதோ திதி கொடுக்க போகிறாங்களாம், அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முழுசாக எனக்கு என்ன விஷயமெல்லாம் தெரியல. அந்த தெப்பக்குளத்து பக்கத்தில் தான் அவங்க திதி கொடுக்க போகிறாங்க. அதுக்கு இடைஞ்சலாம் இவங்க இருப்பாங்க. அதனால் இவங்கள பயன்படுத்தி இந்த ஊரை விட்டு அனுப்பணும், இன்றைக்கி இவங்க இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதை மட்டும் நான் செஞ்சேன், மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு மீனா நம்ம இங்கேருந்து போகவே கூடாது. ரோகிணி அந்த பார்லரம்மா ஏதோ ஒரு திட்டு வேலை பார்க்குது, கண்டிப்பாக அதை நம்ம பண்ண விடாமல் பண்ணணும், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவும் மீனாவும் கோவிலுக்கு போகிறாங்க. எங்கள் கோவிலில் வந்து நம்ம அண்ணாமலை பாட்டிமா எல்லாருமே பூஜைக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரோகிணி மனோஜ்கிட்ட மனோஜ் நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் மனோஜ், நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரோகிணி எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கால், அதை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது திதி கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுமே இங்கே நம்ம கல்யாணியோட அம்மா பண்ணி வச்சிட்ருக்காங்க. கல்யாணியோட அம்மா இப்போது மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, ரோகிணிக்கு கால் பண்ணு மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி சீக்கிரமாக வா ரோகிணி, நம்ம இப்போது இங்கே எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐயருமே கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னொரு இடத்துலையும் பூஜை பண்ணுறது இருக்கான், அதை பார்க்கணுமா, சீக்கிரமாக கிளம்பி வா, ஒரு 10 நிமிஷம் தானே, திதியை கொடுத்துட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி மகேஸ்வரி, அங்கே தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது எல்லாரும் ஒரு பக்கம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கவும் இங்கே நம்ம ரோகிணி வந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு தெப்பக்குளத்து பக்கம் வராங்க. இப்போது திதி கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரோகிணியுமே உட்காடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம மீனாவும் முத்துவும், மீனா அந்த தெப்பக்குளம் எங்கே இருக்குது, எந்த சைடு இருக்குது, எங்க அந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே மனோஜ் வந்து முத்துவை பார்க்குறாங்க. டே முத்து, என்னடா ஊருக்கு கிளம்பி போகிறேன்னு சொன்னேன், இப்போ திரும்பி வந்துட்டேன். டேய் ஒரு வேலை விஷயமா வந்தேன், சரி நீங்கள் பாருங்கள், நான் ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மீனா ஃபஸ்ட்டு போய் நிற்கிறாங்க. இங்கே ரோகிணியோட மொத்த டீட்டெயிலுமே தெரிய வருது. பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே நம்ம முத்துவுமே இதை வந்து கவனிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா வந்து போய் அங்கே நிற்கவும் மீனாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே இங்கே ரோகிணி இருந்துட்டு ஏய் மீனா நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் ரோகிணி, நீங்கள் எவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெரிய உண்மையை நம்ம குடும்பத்துக்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி போய் பிடிச்சவங்கள நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. உங்களை மாதிரியெல்லாம் உண்மையவே கடவுள் வந்து எப்படி தான் உங்களை இப்படியெல்லாம் வேலை செய்ய சொல்கிறாருன்னே தெரியல. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற பாவத்துக்கு எல்லாத்துக்குமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு மீனா என்ன தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போது நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி நீ யாருன்ற உண்மையை எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. கிருஷியோட உண்மையான அம்மா நீ தானே, கிருஷி எத்தனை வருஷமாக தவிக்க விட்டது நீ தான். ஒரு பிள்ளையோட வாழ்க்கை கூட நினைக்காம நீ உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த கல்யாண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக நீ 1008 போய் சொல்லிக்கிட்டு இருப்ப. இப்போது நாங்கள் எல்லாரும் இப்போது முட்டாளாக இருந்திருக்கோம். இனிமேல் உன்னுடைய ஆட்டம் எதுவுமே நடக்காது. இந்த எல்லா விஷயத்தையுமே நான் இப்போவே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணிக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. இங்கே நம்ம ரோகிணியோட அம்மாவுமே கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் மீனா, ரோகிணியோட வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும், இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு என்னம்மா நீங்களும் அவங்களுக்கு துணை போகிறீங்க, நல்லது கெட்டது எடுத்து சொல்ல வேண்டியது அம்மாவோட கடமை. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி
எனக்கு அம்மாவே இல்லை, சின்ன வயசுலேயே என் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காங்க. உயிரோட உங்களை வச்சுக்கிட்டு ஆனால் எனக்கு அம்மாவே இல்லை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி உயிரோடு இருக்கிறவங்கள செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணு பக்கம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பொண்ணை நீங்கள் சரியாக வளர்க்கலாமா? உண்மையாகவே ஒரு குடும்பத்தையே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரோகிணி இருந்துட்டு, ஏய் மீனா என்னடி ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பார் இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்ன அப்படின்னா அவ்வளோதான், இந்த ரோகிணியோட இன்னொரு முகத்தை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஓ உனக்கு எத்தனை முகம் தான் இருக்குது? ஏற்கனவே ரோகிணின்ற ஒரு பேரில் ஒரு முகம், கல்யாணின்ற ஒரு பேரில் முகம், இப்போ இன்னொரு முகமும் இருக்குது. அதுவாது நல்ல முகமாக இருக்குமோ, உண்மையாக பேசுகிற முகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா கேட்குறாங்க. ஏய் மீனா நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, நீ இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்ன அப்படின்னா நீ உயிரோடவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மீனா இருந்துட்டு, இங்கே பாருடி இனிமேல் உனக்கெல்லாம் மரியாதையே கிடையாது, உயிரோடு இருக்க மாட்டேனா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஐயோ இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை வந்து பார்த்து கண்ணடிக்கிறாங்க. கிறிஷ் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிறிஷுமே கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. உடனே மீனா கிட்ட வந்து, மீனாண்டி ப்ளீஸ் மீனாண்டி என் அம்மாவை மாட்டி விட்டுறாதீங்க, என் அம்மா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஷ் உன்னை அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க கிறிஷ், உன்னுடைய சந்தோஷத்தை அவங்க வந்து அவங்க அதாவது உன்னுடைய சந்தோஷம் எது என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காமல் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக அவங்களுக்காக வந்து நீ இப்போ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி என் அம்மா பாவம் ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி அதவே சொல்லிக்கிட்டு இருக்கவும், கிரிஷ் நீ கூட ரொம்ப நல்லா நடிக்க கற்றுக்கணும் கிரிஷ், நான் கண்டிப்பாக யார் கேட்டாலுமே மனசு இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே இங்கே ரோகிணி பயங்கர கோவப்படுறாங்க. ஏ மீனா நீ இங்கேருந்து போனால் தானே எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்ல முடியும், இங்கேருந்து உன்னை போக விட்டா தானே, நீ உயிரோட ஃபஸ்ட்டு இருந்தால் தானே உண்மையை சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள இரும்பு லாடு ஒன்று இருக்குது, அதை எடுத்து நம்ம மீனா மண்டமலே போட வரும். கரெக்டான டைமுக்கு இங்கே நம்ம முத்து வந்து நிற்கிறாங்க. இங்கே பார் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாடை வந்து அடிக்க வரப்போ நம்ம முத்து பிடிச்சிடுறாங்க. என் பொண்டாட்டியவே அடிக்கணும்னு நினைக்கிறியா? என் பொண்டாட்டி உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் பாடுபடுறவ, ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறவ, இப்போ வரைக்குமே யாரோட மனசையுமே அவள் கஷ்டமே படுத்தது கிடையாது. அப்படிப்பட்டவளை நீ அடிக்க வரியா? பண்ணுறது எல்லாமே பொறுக்கித்தனம், பண்ணுற எல்லா வேலையும் திருட்டுத்தனத்தையும் பண்ணி வச்சுருப்பார்லம்மா. இப்போது என் பொண்டாட்டியை கொல்லணும்னு நினைக்கிறியா? உயிரோட இருக்கவே கூடாது, நீ தான் உயிரோடு இருக்கக்கூடாது. என் பொண்டாட்டி 100 வருஷம் வாழ வேண்டியவ, அவளை நீ கொல்ல பார்க்குற. உனக்காக அவள் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கான். இப்போ கூட பெரிய ஒரு ஆர்டரவே பிடிச்சி கொடுத்தது என் பொண்டாட்டி தான். ஆனால் நீ தான் அந்த ஆர்டரை பிடிச்சி கொடுத்தன்னு சொல்லிட்டு என் அம்மா முன்னாடியும் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் நீ நல்ல பேர் வாங்கிக்கிட்ட. இப்போ என் அம்மாவும் கூட நல்லா தானே பேசுகிறாங்க, நீ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிட்ட. இதெல்லாம் தெரிஞ்சிருந்துமே மீனா என்ன சொன்னா தெரியுமா? அத்தை ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இந்த விஷயம் அதாவது இவங்க தான் ஆர்டரை பிடிச்சி கொடுத்தாங்கன்ற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அத்தை வந்து ரோகிணி திட்டமாட்டாங்க, அத்தை ரோகிணி மன்னிச்சு ஏற்றுப்பாங்கன்றதுக்காக இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னவ. அவ அவ்வளோ நல்லவ. ஆனால் நீ அவளை கொல்லணும்னு நினைக்கிறியா? அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுறோன்னா அதை? இங்கே பாரு, இனிமேல் நீ தப்பிக்கவே முடியாது, உன் ஆட்டம் எதுவுமே இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க. ரோகிணிக்கு வேறு வழியே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு, நம்ம சோழி முடிஞ்சு, இனிமேல் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. ஐயோ எப்படி உங்கள் 2 பேரோட மனசையும் மாற்றுறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரோகிணி அவங்க நாடகத்தை நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ளீஸ் முத்து தயவு செஞ்சு இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதாவது எனக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது, ஆனால் அது எனக்கு சரியாக அமையல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிக்காம என் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த வாழ்க்கையில் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அப்புறம் நான் மனோஜை பார்த்தேன், மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ஆசையோட கனவுகளோடு இருக்கேன். தயவு செஞ்சு இதை மட்டும் உடைச்சிடாத ப்ளீஸ் முத்து. நான் அதாவது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குற முத்து, ப்ளீஸ் முத்து அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பார்லம்மா, நீ பேசுகிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீ மறைச்சிருக்கிறது கொஞ்சம் நஞ்சம் விஷயம் கிடையாது, இது மிகப்பெரிய விஷயம். என் அண்ணனோட வாழ்க்கையவே கெடுக்க நினச்சிருக்க, இப்போது என் பொண்டாட்டியை கொல்லணும்னு நினச்சிருக்க. நீ ரொம்ப சுயநலவாதி பார்லரம்மா. உன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்கள நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், உயிரை கூட எடுக்கலான்ற அளவுக்கு நீ துணிஞ்சிட்ட. அப்படிப்பட்டவ என் அண்ணனுக்கு வேண்டவே வேண்டாம். என் அண்ணன் பாவம், சரி என் அப்பாவோட காசை தான் ஏமாற்றுவானே தவிர மற்றவங்கக்கிட்ட அவனுக்கு ஏமாற்ற கூட தெரியாது, ஏமாந்து தான் போவான். அப்படி தான் உன்கிட்டையும் இப்போ ஏமாந்து போயிருக்கான். என் அண்ணனை முட்டாளாக்கிட்டு நீ அவன் கூட சந்தோஷமாக வாழலான்னு நினைக்கிறியா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக இந்த விஷயம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உன்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க. அடுத்த செகண்டே மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க. உன்ன மாதிரி ஃப்ராடு கூட வாழ்கிறத விட என் அண்ணன் ஒரு நல்ல பொண்ணு கூட சந்தோஷமாக வாழலாம். பாவம் அவன்
படிச்சிருக்கானே தவிர அவனுக்கு சுத்தமாக அறிவுன்றது மூளைன்றது எதுவுமே வளரல. அதை வச்சு தானே நீ அவனை ஈஸியாக ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு 2 பேருமே போட்டு தள்ளிடலாமா, இவங்க 2 பேரும் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைக்கே பாதிப்பு, நம்ம மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் 2 பேரையும் எப்படி நம்ம ஒரே அடியாக கொன்று போடுறது, அதுக்கான வழியுமே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம முத்துக்கு கிருஷை பார்த்ததுமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. பாவம், இந்த பிஞ்சு மனசை கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. நீ பாட்டுக்கு பெற்று விட்டுட்ட. அந்த புள்ள தாயோட பாசத்துக்கு எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கும். அம்மா கூட இருக்கணும், அம்மா கூட ஜாலியாக ஊரை சுற்றணும், அம்மா கையெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். அவனை இப்படியெல்லாம் கஷ்டப்பட விட்டுட்டே. கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? பெத்த குழந்தைய விட இன்னொரு கல்யாணம் தான் உனக்கு முக்கியமாக போயிடுச்சுல்ல. அப்படி என்ன உனக்கு ஆசை, பேராசை, பேய் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இங்கே நம்ம கல்யாணியோட அம்மா இருந்துட்டு முத்துவோட காலில் விழுந்து, ப்ளீஸ் முத்து, தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க. என் பொண்ணை உங்கள் அம்மாவும் மனோஜ் மாப்பிள்ளையும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிருஷுமே ரோகிணி கூடவே இருப்பான். கிருஷ் ரோகிணி கூட இருக்கிறத தான் ஆசைப்பட்றான். கிருஷுக்கு அவங்க அம்மா கூட இருக்கணும்ன்ட்டு அவ்வளோ ஆசை. அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த பெருசு பண்ணாமல் எப்படியாவது பக்குவமாக உங்கள் அம்மா கிட்டேயும் உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் சொல்லி எடுத்து புரிய வச்சு தயவு செஞ்சு என் பொண்ணை வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. அம்மா, எதுக்காக பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? காலில் எதுக்காக விழுறீங்க? நீங்கள் எத்தனையோ டைம் நீங்கள் நாங்கள் வந்து கிருஷை தத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறதவே அவாய்ட் பண்ணீங்க. எல்லாத்துக்கும் இந்த பார்லர் நம்ம தான் பின்னாடி இருந்து சாவி வச்சு திருகி இருக்கு போல். இவங்க சொல்கிறத தான் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆடிக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க. தம்பி, நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் அதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் பொண்ணுமே ரொம்ப நல்லவதான் தம்பி. நான் அவள் வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டேன். அதுக்காக தான் இவ்வளோ கோவமாக இருக்கா. ப்ளீஸ் தம்பி, நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணியை நல்லபடியாக வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு, அம்மா என்னம்மா இவங்க கிட்டலாம் எதுக்காக நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க? எதுக்காக வாழ்க்கை பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்க? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, பார்த்தீங்களாம்மா, நீங்கள் அவளோட வாழ்க்கைக்காக என் காலில் விழுறீங்க. ஆனால் பார்லர் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. எங்ககிட்டலாம் கெஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. பண்ணுறது எல்லாத்தையுமே திருட்டு வேலையை பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாவது மனசு உறுத்துதா பாரு. குற்ற உணர்ச்சியே கொஞ்சம் கூட இல்லை. மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் அப்பா பெரிய பணக்காரரு, 300-400 கோடிக்கு சொந்தக்காரவங்க மலேசியாவில் இருக்கிறாங்க அப்படின்னலாம் சொல்லி என் அம்மாவை ஏமாத்திடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா ஏதோ பணத்துக்கு ஆசைப்படுறவங்க தான். ஆனால் இந்த பார்லர் அம்மா மாதிரி கேடி வேலை பார்க்குறவங்க அவங்க இல்லவே இல்லை. இவளை பற்றின உண்மை மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான், என் அம்மா பத்திரகாளியாகவே மாறிடும். என் அம்மா கிட்ட என்னெல்லாம் சொல்லி போய் சொல்லியிருக்கா தெரியுமா? அம்மா செத்துருச்சு, ஆனால் அப்பா உயிரோடு இருக்கிறாரு, மலேசியாவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உயிரோடு இருக்கிற அம்மாவை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கா. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. சி, நான் அவளை நினைக்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லியே தான் ஆகுவேன். மற்ற விஷயம்னா கூட நான் ஏதோ மனசிறங்கியிருப்பேன். ஆனால் இது என் அண்ணனோட வாழ்க்கை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் முத்துவும் மீனாவும் இங்கே எல்லார்கிட்டேயுமே விஷயத்த சொல்கிறதுக்காக போகிறாங்க. இப்போது எல்லார்கிட்டேயுமே அதாவது கூப்பிட்றாங்க. நம்ம சாமி கும்பிட்டதெல்லாம் போதும், தீபாவளி கொண்டாடணும் போகுதும், நம்ம இப்போ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டுக்கு போனதுமே எல்லாருமே போயிடுறாங்க. விஜயா இருந்துட்டு, டேய் என்னடா ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க விடாமல் தீபாவளியில் கொண்டாடுறது போதும், வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி இப்போ கூட்டிகிட்டு வந்தேன். என்னடா விஷயம்? வீட்டுக்கு போனால் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. அப்படி என்னடா விஷயம்? அப்படி என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கேட்குறாங்க. இப்போது முத்து இருந்துட்டு, அம்மா இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் எப்படி இதை எடுத்துக்குவீங்க, எந்த அளவுக்கு கோவப்படுவீங்கன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் முதல்ல விஷயத்த சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணியே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அப்படியே முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. ஐயோ முடிஞ்சு, நம்ம இவங்க எல்லாரையுமே எப்படி சமாளிக்கிறது, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுங்குது. அதே சமயம் இங்கே கிறிஷோட பாட்டி எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம முத்து. இப்போது நம்ம விஜயா இருந்துட்டு, டேய் இதுங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்க, இதுங்க எதுக்காகன்னு கேட்டாலுமே நீ எதுவுமே சொல்லலை. எதுக்காகடா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க? அதுவும் இந்த சின்ன பேய் பிசாசை எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? நம்ம வீட்டுக்கு இந்த சின்ன குட்டி பையனை கூட்டிகிட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, அம்மா இங்கே பாருமா,
சொல்கிற வரைக்கும் கேளுமா, இந்த விஷயம் அதாவது நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தில் அவனுக்குமே பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்ருதி இருந்துட்டு, என்ன முத்து சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் முத்து அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க பலக்குரல் எல்லாத்தையும் இப்போ சொல்ல தானே போகிறேன். மனோஜ், இதில் ரொம்பவே காயப்பட வேண்டியவன் நீ, கண்டிப்பாக ரொம்பவே நொறுங்கி போயிடுவிடா. நீ கொஞ்சோண்டு தெம்பா இருடா, நான் சொல்ல போகிற விஷயத்த தாங்கிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் முத்து, ஓவரா சீனு போட்டுக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லுடா, நானும் ரோகிணியும் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, வெளியே போகிறீங்களா? கண்டிப்பாக இனிமேல் அவளை வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிற ஐடியாவே உனக்கு வராது. ஏன்னா அவள் கூட ஒன்று சேர்ந்து நீ வாழ்வியான்னு கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு. டே முத்து, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, முத்து என்ன முத்து, ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு சொல்லு, எல்லாருமே ரொம்பவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம்ல, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிறிஷ் இருக்கான்ல, கிறிஷ் இந்த பார்லர் அம்மாவுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம மனோஜ் இருந்துட்டு, டே முத்து என்னடா, நானும் ரோகிணியும் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, அதனால தான் இப்படிலாம் சொல்கிறியா, எவனுக்கோ பிறந்த பிள்ளைய ரோகிணிக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்கிற, இதெல்லாம் நல்லா இல்லடா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினச்சிக்காத, அதுக்கப்புறம் வெட்டு குத்து கூட நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கோவப்படுறாங்க. ஓ மனோஜ், உனக்கு இவ்வளோ கோவம் வருமா, அதெல்லாம் உன் பொண்டாட்டி மேலே காட்டு, உன் பொண்டாட்டி பார்லர் அம்மா தான் உன்னை எக்கச்சக்கமான விஷயத்தில் ஏமாத்திருக்கு, நீ ரொம்ப முட்டாளா வடி கட்டின முட்டாளாக இருந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ஒன்றுமே புரியல, முத்து சொல்கிறத நம்புறதா இல்லை நம்ம ரோகிணி மேலே நம்பிக்கை வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம விஜயா இருந்துட்டு, முத்து என்ன எதுக்காக மனோஜ் வாழ்க்கை விஷயத்தில் விளையாடுற, இது ரோகிணி 40 லட்ச ரூபாய் ஆர்டரை பிடிச்சிட்டு வந்திருக்கா, அவங்க 2 பேரும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலுக்கு ஏற பார்க்குறாங்க, அது உனக்கு பிடிக்கல, உனக்கு பொறாமை, நீ டிரைவிங் பண்ணி சம்பாதிக்கிறது உனக்கு பத்தலை, இவங்க அதிகமாக சம்பாதிச்சு முன்னுக்கு போகிறாங்களேன்னு உனக்கு பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அம்மா அப்படியெல்லாம் நான் என்றைக்குமே பொறாமப்படுறோம் இல்லைம்மா, எனக்கான சம்பளம் வரதே போதுமா, அதை வச்சே நான் கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுவேன், அதெல்லாம் இப்போ மெயின் கிடையாது. கிறிஷ் வந்து பார்லர் அம்மாவோட குழந்தை, அதே சமயம் கிறிஷோட பாட்டி பார்லர் அம்மாவோட அம்மா, இதுதான் உண்மை, இவங்க தான் ஒரு குடும்பம், இவங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஏழ்மையான குடும்பன்றது தப்பு கிடையாது, எத்தனையோ பேர் ஏழ்மையாக தான் இருக்காங்க, நானுமே இன்றைக்கி கடன்காரனாக தான் இருக்கேன், அதெல்லாம் பெருசு கிடையாது. ஆனால் பார்லர் அம்மா எவ்வளோலாம் ரீல் விட்டுச்சு, 300-400 கோடிக்கு நான் அதிபதி, நான் அதாவது ரூமில் படுத்து தூங்கி எழுறனோ இல்லையோ பெட்டுக்கே காஃபி வரும், அப்படி மலேசியாவில் நான் வசதியாக வாழ்ந்த பொண்ணு, அப்படியெல்லாம் உங்ககிட்ட ரீல் விட்டுதில்ல, அதெல்லாம் சும்மானு எப்போவே தெரிஞ்சு போச்சு. இப்போது அந்த பொய்யோடலாம் சேர்த்து இதுவும் ஒரு பொய். பார்லர் அம்மாவுக்கு இருக்கவே கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போய் அப்படின்னு நிறைய அவங்க வாழ்க்கையில் நடந்துருச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் நமக்கு இப்போ தான் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம விஜயாவால் நம்பாமல் இருக்க முடியல. ரோகிணி, இங்கே முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையாடி, இந்த பிச்சைக்கார பையன் உன் பையனா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா, சொல்லி தொலைடி, எதுக்காக இப்படி திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கற்றுன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரோகிணிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆண்டி அது வந்து அப்படின்றாங்க. ஆண்டின்னு உன் வாயால் என்னை கூப்பிடாத, சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, என் பையனை ஏமாத்திருக்க, என் பையனை பார்த்தா உனக்கு பரிதாபமாக இல்லையாடி, அவன் உன்னை எவ்வளோ நம்பனா, என் பொண்டாட்டின்னு சொல்லி உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தான், அவன் மட்டும் இல்லை நானும் அப்படி தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே முத்து இருந்துட்டு, அம்மா நீ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்த, பார்லர் அம்மாவுக்கு உன் தலை நல்லா வசதியாக இருக்கே, காலில் போட்டு மிதிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே சேர்த்து தான் மிதித்து வச்சுருக்கே, இப்போது மனோஜோட வாழ்க்கை போச்சு, ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு, அவன் வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறதுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன் முத்து, இவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, எவனுக்கோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி ஒரு குழந்தைய பெற்றவ, இவெல்லாம் என் பையனுக்கு பொண்டாட்டியா, இல்லை அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. மனோஜ், இந்த விஷயம் ஏற்கனவே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நானே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கேன், விட்டா என் மூச்சு கூட நின்று போயிடும், அந்த அளவுக்கு நான் இப்போது அதிர்ச்சியில் இருக்கேன், எனக்கு சத்தியமாக இந்த உண்மைலாம் எதுவும் தெரியாதுமா. அப்போது உங்ககிட்ட இருந்துமே மறைச்சிட்டாளா இந்த ரோகிணி, எவ்வளோ பெரிய கேடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அவள் பேர் ரோகிணியும் கூட, அதே சமயம் இன்னொரு பேர் இருக்கா அவளுக்கு, கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ 2 பேரை வச்சுக்கிட்டு தான் இவள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காளா, ஐயோ என் பையன் வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. முத்து அவளை உயிரோடு விடாது முத்து, அவளை கொன்று போடும் முத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க.
அம்மா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம்மா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம விஜயா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு விஜயா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, என் பொண்ணு பண்ணது ரொம்ப தப்பு தான். அவளோட சுச்சுவேஷன் அப்படி, சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. நான் அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன், என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்டு என் பொண்ணை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜயா கிட்ட கேட்கவும், விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பிச்சைக்கார கூட்டங்கள்லாம் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க? சி, அசிங்கமாக்குது எனக்கு. நான் எப்படியோ நினச்சேன் என் பையன் வாழ்க்கை நல்லா பெரிய இடத்துல அமைஞ்சிருக்கு, அவன் அதை வச்சே செட்டில் ஆகிடுவான்னு சொல்லிட்டு என்னென்னமோ கணக்கு போட்டேன். ஆனால் அது என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனால் இவ்வளோ, அதுவும் மீனாவே ஒரு பிச்சைக்கார குடும்பம் தான். மீனா விட இந்த ரோகிணி ரொம்ப பிச்சைக்காரியாக இருக்கா. அதுவும் நான் கூட்டிகிட்டு வந்த மருமகன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பெருமை பீத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க ரோகிணி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது முத்து வந்துட்டு, என்னம்மா, மீனாவையும் அந்த பார்லர் அம்மாவையும் கம்பேர் பண்ணி பேசாத. என் மீனா சொக்க தங்கம், அவளை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அவள் ஒன்றும் இப்படின்னு ஃப்ராட் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காளா? இது வரைக்கும் அவள் ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. பொய்யினாவே அவளுக்கு என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டவ என் பொண்டாட்டியை வச்சு யாரையோடையுமே கம்பேர் பண்ணி பேசாத. அது மட்டும் இல்லாமல் அவளை பிச்சைக்காரி அது இதுன்னு சொல்லி தரக்குறைவாக பேசுகிறவளை வச்சுக்காத. எல்லாருமே இந்த உலகத்தில் பிச்சைக்காரவங்க தான். பணம் ஒருத்தவங்கக்கிட்ட இன்றைக்கி இருக்கும், இன்னும் நாளைக்கு இல்லாமல் போகும். பணம் கை மாறிக்கிட்டே இருக்கும். பணத்தோட மகிமையே அதுதான். பிச்சைக்காரங்கன்னு சொல்லி சொல்கிற வேலைலாம் என் பொண்டாட்டியை வச்சுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம ரோகிணி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம விஜயாவுமே பயங்கரமாக அழுகிறாங்க. ஏன்னா மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத யாராலையுமே ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை இருக்குது, இத்தனை வருஷமாக இதை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்றத சத்தியமாக யாராலையுமே ஏற்றுக்க முடியல. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, இந்த விஷயமா எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கூட தெரியல மனோஜ், நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சத்தியமாக இந்த ரோகிணியை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, இவ கூட வாழவே எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.